ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்குவோம். ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான், ஓரளவுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோ இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோட லென்த் கொஞ்சம் எப்போவும் ஒரு லிமிட்டட் கலெக்ஷன் சொன்னால் ஒரு 12 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18 மினிட்ஸ் வீடியோ லென்த் இருக்குது. அதனால் வந்து எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கு, அதனால தான் அந்த 18 மினிட்ஸ் லென்த் வந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1 செக்ஷனில் 2 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மைசூர் கிரேப் சில்க் சாரீ எப்பவும் போல் உங்களுக்கு தெரியும், மெஜாரிட்டி மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் இருக்கும். அடுத்து வந்து ஜார்ஜர் கிரேப் சில்க் சாரீ போட்டிருக்கோம். ஜார்ஜர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் 2 டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2 டிசைனில் இருக்கிற கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இவ்வளோ தான். இன்றைக்கி 2 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் அரைவலாக இருக்குது. சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. உங்களுக்கு லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னாலும் ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு செக்ஷன்லையுமே அட்ராக்டிவான சாரீஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 1 செக்ஷனில் வந்து உங்களுக்கு மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் அண்ட் ஜார்ஜர் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், ரொம்ப நாளாகவே நம்ம அதை போஸ்ட் பண்ணவும் இல்லை. ஸோ வந்து கேட்லாகில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஸ்க்ரீனில் தெரியுதில்ல இந்த நம்பர், இந்த நம்பரில் கேட்லாக் பேஜில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்மேடில் குந்தன் பேங்கிள்ஸு, சில்க் த்ரெட் பேங்கிள்ஸு ஃபுல்லாகவே த்ரெட்டில் மட்டும் எனக்கு வேணும், ஆனால் அந்த மாதிரி பேட்டர்னில் இல்லை குந்தன் பேட்டர்னில் வேணும்னாலும் குந்தன் பேட்டர்னில் அது வந்து நம்ம ஹேர் கிளிப்பு வந்து பிக் சைஸ் ஹேர் கிளிப்பு, சென்ட்ரு கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்து எலிகேட்டர் கிளிப்பு, டிக்டாக் கிளிப்பு, ஸோ நிறைய இது மாதிரி வந்து நம்ம மேட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இயரிங்ஸு இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேடு நம்மளே ரெடி பண்ணி கஸ்டமைசேஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபெஸ்டிவலோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், சும்மா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, ஒரு 10 பேருக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து இதுதானா இல்லை உங்களோட ஏதோ ஒரு சிம்பிள் அக்கேஷன்ஸ்க்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஓன் யூஸ்க்கு நீங்கள் ஏதோ ஒரு வெட்டிங்க்கு வியர் பண்ணணும் சாரீ அப்படின்னா அந்த சாரீக்கு மேட்சாக கஸ்டமைஸ் பண்ணணும், கிளிப்பு, பேங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் கஸ்டமைசேஷன் பண்ணணுனாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது இல்லாமல் சாரீ பின் இருக்குது, நம்ம எல்லாமே இந்த கேட்லாகில் அட்டாச் பண்ணியிருக்கோம். என்னென்னா அந்த டிசைன் மட்டும் கிடையாது, நம்ம அட்டாச் பண்ணியிருக்குது சாம்பிள் டிசைன். ஸோ அது இல்லாமல் நிறைய எவ்வளோ டிசைன்ஸ் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் ஏதாவது டிசைன் வச்சுருக்கீங்க கையில் அப்படின்னாலுமே நீங்கள் எந்த பேட்டர்ன்லேயுமே எலிகேட்டர் கிளிப்பில் போடணுமா, குழந்தைங்களுக்குள்ள எலிகேட்டர் கிளிப்பில், ஸோ இல்லை நான் வியர் பண்ணுற கிளிப்பில் சென்ட்ரு கிளிப்லேயோ இல்லை ஹோல் கிளிப் இருக்குல்ல, ஹோல் ஹேருக்கும் கிளிப் பண்ணோம்ல அந்த கிளிப்பில் போடணுமா, என்ன மாதிரி இல்லை பேங்கிளில் போடணுமா, எந்த மாதிரி டிசைன்ஸ்னாலுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை நம்ம இடையில ரொம்ப நாளாக வந்து அதை நம்ம வந்து சொல்லவே இல்லை. ஸோ அது இல்லாமல் நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு தெரியிறவங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னாலுமே நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு 5 days ஆர் 6 days பிஃபோரே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் மீன்ஸ் இது வந்து ஒரு நார்மலாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமைசேஷன் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது கஸ்டமைசேஷன்னாலுமே சரி, எந்த ஒரு டிசைன் நம்ம கேட்லாகில் அட்டாச் பண்ணியிருக்கீங்களா அப்போ இது ரெடி ஸ்டாக்கில் இருக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உங்களோட பேங்கிள் சைஸ் மாறலாம். நீங்கள் கேட்குற கஸ்டமைசேஷன் வந்து அப்போதைக்கு தான் ரெடி பண்ணி தருவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி 2 working daysக்கு அப்புறம் தான் டெஸ்பேட்ச் ஆகும், 2 to 3. ஏன்னா இப்போ உங்களுக்கு ரெய்னி சீசனுங்கிறனால தெரியும் நம்ம பேஸ் பண்ணுற குந்தன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம நார்மலாக நல்லா அட்டாச் ஆகணும். நார்மலாக உங்களுக்கு சம்மர் சீசன்லேயுமே நம்ம போயிட்டு அந்த சன்லைட்டில் வச்சு ட்ரை பண்ண போகிறது கிடையாது. ஒரு நார்மல் கிளைமேட்டில் தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இருந்தாலுமே நார்மல் கிளைமேட்லேயே வெதர் வந்து உங்களுக்கு ஹாட்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் ட்ரை ஆகிடும். பட் இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால அது ட்ரை ஆகிறதுக்கே வந்து உங்களுக்கு 3 working days கிட்டே எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகி அந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்பேட்ச் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 working daysக்கு அப்புறம் தான் டெஸ்பேட்சே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கை கிடைக்கிறதுக்கு ஒரு 3 working days அப்படின்னாலும் ஒரு மினிமம் உங்களுக்கு ஒரு 6 working days பிஃபோர் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து வேறு என்ன மைக்ரோ பிளேட்டட்
கேட்லாகுமே அட்டாச் பண்ணியிருக்கோம். மைக்ரோ பிளேட்டட் ஜுவல்லரிஸோட கேட்லாகுமே அட்டாச் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஸ்டாக் இருக்குது. எகெயின் நம்ம வந்து சேல்ஸ் முடிஞ்சதும் எகெயின் வந்து கொஞ்சம் ஸ்டாக் எடுத்திருக்கோம். சேம் டிசைன் கூட இருக்குது. நீங்கள் அந்த கேட்லாகில் பாருங்கள். அந்த கேட்லாகில் இருக்கிற டிசைன்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்கலாம், அது அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே கிட்ஸ் வியரும் இருக்குது. கிட்ஸ் வியரும் நம்ம கேட்லாகில் அட்டாச் பண்ண சாம்பிள்ஸில் இருக்கிற டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் கொஞ்சம் ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஸோ அதில் இருக்க எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். உங்களுக்கு வந்து கிட்ஸ் வியர் எல்லாமே இந்த சர்ப்ளஸ் கிட்ஸ் வியர்னு சொல்லுவோம்ல, எல்லாமே இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியான அந்த இம்போர்ட்டட் குவாலிட்டியாக தான் இருக்க போகுது. எல்லாமே பிராண்டட். என்ன பிராண்ட் அப்படிங்கிற நேம் முதற்கொண்டு நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே பிராண்டட் குவாலிட்டியாக தான் இருக்க போகுது. நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல். குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து சூப்பராக வியோ பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளாக வெளியில் தூக்கிட்டு போகிறோம் அப்படிங்கும் போது வியோ பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து சும்மா டெய்லி யூஸ்க்கு வியோ பண்ணணும் அப்படின்றதுக்கும் நீங்கள் வியோ பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும், நீட்டாக. ஏன்னா என்னோட பையனுக்கு இப்போ 3 years ஆகுது. 3 yearsல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த கிட்ஸ் வியர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 1.5 yearsக்கு பிஃபோரே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அந்த 1.5 years வந்து நம்ம போஸ்ட்லேயும் நம்ம சம் ரீல்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் நம்ம கேட்லாகில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறதுனால தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் கொஞ்சம் வந்து ஆர்டர் அப்பப்போ ப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் என்னோட குழந்தைக்கு கூட நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 பேபிலேருந்து இப்போ வரையுமே நம்ம போட்டிருக்க அந்த பிராண்டட் குவாலிட்டியில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மெட்டீரியல் வைஸ் சாஃப்டாக உங்களுக்கு அந்த மேலே அந்த கிளாத்துக்கு மேலே ஒரு மாதிரி வந்து நான் பிராண்டட்லலாம் வந்துடும். ஒரு மாதிரி மொசன்னு வரும். அது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி வரவே வராது. கிளாத்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி அப்படிங்கிறதுனால. அது இல்லாமல் இப்போ 1.5 yearsக்கு முன்னாடி உள்ள குழந்தைகளுக்கு யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்காதீங்க. நான் வந்து என்னோட குழந்தைக்கு 1.5 years இருக்கும் போது நான் அந்த கிட்ஸ் வியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் அப்போலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு தெரியும் என்ன இயர்ஸ் பேபிலேருந்து யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ரிலேட்டிவ்ஸில் ஒரு சில பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாமே பர்ச்சேஸ். ஏன்னா நம்ம கிட்ட வந்து 0 to ஸ்டார்டிங் மந்த்லேருந்தே இருக்கிறதுனால எல்லாமே இப்போதைக்கு ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. நம்ம எகெயின் வந்து திருப்பி வந்து இந்த கிட்ஸ் வியரோ இல்லை எகெயின் நியூ ப்ராடக்டோ இல்லை கிட்ஸ் வியரே இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வரலாமோ அப்படின்றத யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிட்ஸ் வியர் ஆல்ரெடி நம்ம போடும்போது கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அதில் சூப்பர் ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ஏன்னா இப்போ நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதில் எல்லாருக்குமே ஓரளவுக்கு பேபி இருக்கும். இல்லை ஓரளவுக்கு ஏஜ்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கிராண்ட் டாட்டர்ஸ் கிராண்ட் சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும் போது எல்லாமே அந்த மாதிரி அவங்களோட ஓன் பேபிக்கோ இல்லை கிராண்ட் பேபிக்கோ வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போது நம்ம கிராண்ட் டாட்டர்ஸ்லாம் கிராண்ட் சன்ஸ்லாம் வந்து நம்ம போய் ரெகுலராக பார்க்க முடியல. எனக்கு அந்த குழந்தைக்கு ஒரு பர்த்டே வருது, ஏதோ ஒரு அக்கேஷன்ஸ் வருது, என்னால் போயிட்டு எடுத்து கொடுக்க முடியல. அதனால் ஒரு ஆன்லைனில் நான் பே பண்ணால் வந்து எனக்கு அந்த அட்ரஸ்க்கு போயிட்டா என்னோட கிஃப்ட் போன மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இருக்காங்களா. அவங்களாமே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து நல்ல ஒரு சப்போர்ட் தான் இருந்தது. பட் என்னோட குழந்தைக்கு அப்போ ஏஜ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால என்னால் இந்த சாரீஸோடு சேர்த்து அதுவும் மெயின்டைன் பண்ண முடியல. இருந்தாலுமே நம்ம சாரீஸ் தனி டெஸ்பாச், கிட்ஸ் வியர் தனி டெஸ்பாச், ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்ஸ் வியர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு 5 ப்ராடக்ட்டுக்கு கூட சிங்கிள் ஷிப்பிங்கில் வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதை அகெயின் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம 2 செக்ஷன் வந்துட்டோம். நம்ம 2 செக்ஷனில் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ரெகுலராக நம்ம 2 செக்ஷன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஃபிக்ஸட் பண்ணியிருப்பீங்க சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு லிமிட்டட் கலெக்ஷன்ஸில் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அப்படியே நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டே வாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா இன்னொன்று இந்த ஹேண்ட்மேட் நம்ம அந்த ப்ராடக்ட்டுமே பண்ணிகிட்டு இருந்தோம்ல. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து வந்து ஒரே டைமில் என்னால் அப்போதைக்கு குட்டி குழந்தைங்கிறனால மேனேஜ் பண்ண முடியாததுனால உங்களுக்கு ஸ்டாக் வந்து நாங்கள் லிமிட்டட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எகெயின் வந்து கொஞ்சம் ஸ்டாக் வந்து நம்ம அந்த ஓல்டு டிசைன்ஸ்லேயே கொண்டுட்டு வந்திருந்தோம். ஏன்னா அந்த ஓல்டு டிசைன்ஸில் கொஞ்சம் டிமாண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். லிமிட்டட் கலெக்ஷன் தான், ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன் தான். நம்மளோட வாட்ஸ்அப் கேட்லாகோட லிங்க்கு கூட நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை கூட நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். கேட்லாகில் அட்டாச் பண்ணியிருக்கிறதுல அந்த கிட்ஸ் வியர்
வியராக இருக்கட்டும், ஹேண்ட்மேடு அக்சசரிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மைக்ரோ பிளேட்டட் அக்சசரிஸாக இருக்கட்டும். இந்த மைக்ரோ பிளேட்டட் அக்சசரிஸ்லாம் நான் என்னோட ஓன் யூஸ்க்குமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கலர் ஃபேடிங், நீங்கள் இப்போ ஒரு ஷாப் போகிறீங்க, ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, இல்லை ஒரு வெட்டிங் அக்கேஷன்ஸ்க்கு போகிறீங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் நம்ம அக்கேஷன்ஸாக வியோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அக்சசரிஸ் தான் அந்த மைக்ரோ பிளேட்டடில் போட்டிருக்கோம். இல்லை நீங்கள் டெய்லி வியருக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து டெய்லி வியருக்கு நீங்கள் யூஸ் பண்ணால் கூட ஒரு 6 மந்த் அளவுக்கு உங்களுக்கு தாங்கும். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அக்கேஷன்ஸ் வியருக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும். ரியல் கோல்டு நீங்கள் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். மைக்ரோ பிளேட்டரில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு ட்ரெண்டி கலெக்ஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்து கேட்லாகில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எகெயின் வந்து நம்மளோட அடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள் போகணும், மூவ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப நாளாகவே ஒரு திங்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த கிட்ஸ் வியரே இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி, இல்லையா வேறு ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு யோசனையாகவே இருக்குது. ஸோ அதோட உங்களுக்கு தெரிஞ்சாலும் இப்போதைக்கு நல்ல ஒரு டிமாண்டில் போகிற கலெக்ஷன்ஸு என்ன அப்படின்றத நீங்கள் கூட கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கோ அதில் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ நான் எல்லா கஸ்டமர்ஸும் கொடுத்துருக்காது அந்த அது ஒரு சஜஷன்ஸை பொறுத்து அடுத்த ப்ராடக்ட் கூட நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்குது. எனக்கு வந்து ஒரு திங்கிங் வந்து கிட்ஸ் ப்ராடக்ட் தான் வந்து நிறைய ஒரு 80% வந்து திங்கிங் வந்து கிட்ஸ் ப்ராடக்ட் தான் இருக்குது. ஒரு 20% வந்து ஏன் அப்படின்னா அது வந்து தோணலை அப்படின்னா கிட்ஸ் ப்ராடக்டில் நிறைய சைஸ் வைஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அது ஒரு நம்ம வந்து ஆல்ரெடி ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தோமா, ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் இனி சப்போஸ் கிட்ஸ் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஃபோட்டோ ஷூட்ஸ் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு சைஸ்க்குள்ளே ரீல்ஸ் மாதிரி போட்டு விட்டுடலாம், அது கொஞ்சம் ஈஸியாக ஆகிடும்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு திங்கிங்கில் இந்த லெவல் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து நான் ஃபுல்லாகவே வந்து அதை ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் இல்லை வந்து ரிட்டன் கிஃப்ட் டைப்லையுமே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுக்குற மாதிரி இல்லாமல் சிங்கிள் பீஸில் கஸ்டமர்ஸ் கேட்டாலும் கொடுக்கலாமா, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுக்கலாமா, இல்லை வந்து காஸ்மெட்டிக்ஸ்லேயே விமன்ஸோட காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் இப்போ மைக்ரோ பிளேட்டட் அக்சசரிஸ் கொடுத்துருந்தோம்ல, அதுலேயே இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் இப்போ நம்ம கொடுத்துருந்தது எல்லாமே பேசிக் லெவலில் கொடுத்துருந்தோம். ஸோ இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் கொடுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய ஒரு ஆசிலேஷனில் இருக்கிறதுனால தான் நம்ம அதை அகெயின் அந்த ஒரு இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது நம்ம ஃபுல்லாக வந்து ஃபுல் டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதோட ப்ராடக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன ப்ராடக்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் எப்போவுமே நம்மளோட சாரீஸ் தனி, வேறு எந்த ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்குறோமோ அதோட டிஸ்பேட்ச் தனி, இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஹேண்ட்மேட் அப்படிங்கும் போது அதோட டிஸ்பேட்ச் தனி, பேக்கிங் தனியாக இருக்கிறதுனால சாரியோட சேர்த்து நீங்கள் வந்து போட்டுருங்களா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தனியான டிஸ்பேட்சாக தான் இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் ஹேண்ட்மேட் அக்சசரிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு 7-8 ப்ராடக்ட் பண்ணும் போது கூட உங்களுக்கு சிங்கிள் ஷிப்பிங்கில் வந்துடும். இப்போ அது மாதிரி கிட்ஸ் உங்களுக்கு தெரியும், கிட்ஸ் வியர் எல்லாமே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அந்த கிட்ஸ் வியர்லேயும் ஏன்னா நம்ம போட்டிருக்கிறதுலாம் ஒரு நார்மல் ரேஞ்சஸ் கிட்ஸ் வியர் தான், கிராண்டாக போடாமல் ஒரு சிம்பிளாக வியோ பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுலேயும் வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 5 to 6 ப்ராடக்ட் போட்டால் கூட சிங்கிள் ஷிப்பிங்கில் போட்டுடலாம். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ப்ராடக்ட் போட்டாலும் அதோட ஷிப்பிங் ஆனால் தனியாக தான் நம்ம பண்ணுறதா யோசிச்சிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக்கிங் நீட்டாக இருக்காது, அப்படி பண்ண வேணாம். எந்த ஒரு ப்ராடக்ட்டோ அப்படின்னாலும் ஒரு இதோட சேர்த்து இந்த ப்ராடக்ட் இல்லாமல் தனித்தனியாக பேக்கிங் இல்லை நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ரிட்டன் கிஃப்ட் ப்ராடக்ட் மாதிரியோ இல்லை ஹோம் அக்சசரிஸ் ப்ராடக்ட் மாதிரியோ போடும்போது அது சாரியோட நம்ம போட முடியாதுல்ல. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் அதை தனியாக நம்ம வந்து பேக் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணலாம் அப்படின்றத ஒரு இது இருக்குது. என்ன ப்ராடக்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இந்த சாரீஸோட ப்ராடக்ட், இந்த சாரீஸ் உங்களுக்கு இது எவர்கிரீன் ப்ராடக்ட், நம்ம ட்ரெடிஷ்னலோட ப்ராடக்ட். இது 4 to 5 years பிஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ண ப்ராடக்ட். இப்போ வரையுமே நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை நம்பி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற ப்ராடக்ட் அப்படின்னா சாரீ. இது எவர்கிரீன் அப்படிங்கிறதுனால இந்த சாரீஸ் என்றைக்குமே உங்களுக்கு நம்ம கொடுக்காம இருக்க மாட்டோம். என்ன ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சாரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் எந்த ஒரு விதத்துலையும் வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ்னு இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு தோணும்ல, அதுக்காக நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 3 போஸ்ட் பண்ணியிருக்க சாரி டயபிள் டியூப்பியான் சாரி. ஆனால் எதுவுமே கஸ்டமைசேஷன் பண்ணி தரப்போகிறது கிடையாது. இதில் இருக்கிற கலர்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறோம்.
சில சாரீஸ்லாம் டையபிள் சாரீ அப்படிங்கும்போது கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ அதில் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன், இது வந்து கஸ்டமைசேஷன் ப்ராடக்ட், ஸோ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கலர் காம்பினேஷன் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். பட் இன்றைக்கி வீடியோவில் கொடுத்துருக்க இந்த டையபிள் டியூபியான் சாரீஸ் வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி தரப்போகிறது கிடையாது. இதில் கொடுத்துருக்க கலர்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம ரெடி பண்ணி தருவோம். இதில் கொடுத்துருக்க கலர்ஸ் கூட உங்களுக்கு டிஸ்பேச் ஆகிறதுக்கு வந்து ஒரு 3 ஒர்க்கிங் டேஸ் எடுத்துக்கும். அதுலேருந்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு வந்து 4-5 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மினிமம் 7 to 10 ஒர்க்கிங் டேஸ் பிஃபோர் நீங்கள் இந்த ப்ராடக்டை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா டையபிள் சாரீ தான், நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் டை ஆகும். ஆனால் கஸ்டமைசேஷன் மட்டும்தான் பண்ணி தரமாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம அதை வேறு வீடியோவில் போடும் போது நான் சொல்கிறேன், இது கஸ்டமைசேஷன் பண்ணி தர முடியும், கலர்ஸ் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி தர முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் கலர் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற இந்த நம்பர் 3 செக்ஷனில் இன்றைக்கி போட்டிருக்க சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7 to 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே ரீச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அந்த 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வரல அப்படின்னு, ஏன்னா புதுசாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்காதுல்ல. ஸோ நம்ம யாரையும் குறை சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா அவங்க சைட்லேருந்து நம்ம யோசிக்கிறோம். இருந்தாலுமே நம்ம சைட்லேருந்து நம்மளோட ஆன்சர் சொல்லிடணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரஷ் அப் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது வந்து டையபிள் சாரீ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 3 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் தான் டிஸ்பேச் ஆகும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு 5 ஒர்க்கிங் டேஸ் எடுத்துக்கும். அதனால் ஒரு டோட்டலாக ஒரு வந்து 7 ஒர்க்கிங் டேஸ் மினிமம், மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 10 ஒர்க்கிங் டேஸ் கூட போகலாம். இப்போ உங்களுக்கு ரெய்னி சீசனில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொரியரும் டிலே ஆகும். டையபிள் சாரீஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு 1 or 2 டேஸும் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நம்ம அந்த 10 ஒர்க்கிங் டேஸ் கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். ஸோ அடுத்து என்ன ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணனா உங்களுக்கு பிடிக்கும், ஒரு சஜஷன், இல்லை இந்த ப்ராடக்ட் இப்போதைக்கு வந்து ரொம்ப ஆன்லைன் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு மிக்சட் ப்ராடக்ட் மாதிரி நான் இப்போ சொன்னேன்னா ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம் மாதிரியோ, இல்லை ரிட்டன் கிஃப்ட் மாதிரியோ, இல்லை வந்து நம்மளோட ஹோம் ஆர்கனைசேஷனுக்குள்ள அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் மாதிரியோ, இந்த மாதிரி எந்த ஒரு சஜஷன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லலாம். அண்ட் தென் என்னோட பர்சனல் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம்ல, பிஸ்னஸ் நம்பர், இதில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு சஜஷன் கொடுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டு அதோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு வந்து டெசிஷன் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு சில இது வந்து நம்ம யூடியூப்பில் சொன்னது கூட இன்னும் நம்ம செய்யாமல் கூட இருக்கிறோம். என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் லாங் பிஃபோர் வீடியோஸில் சொல்லியிருந்தேன், என்னென்னா ஒரு சின்னதாக நம்மளோட ஒரு ஒரு பேபி இல்லாத டைமில் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னா அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஒரு கஸ்டமர் ஒரு சில நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து ஓகே சிஸ் கண்டிப்பாக கொடுங்க, அது வந்து நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. பட் அதை நான் கொஞ்சம் நாளாகவே கொடுக்கல. அதை நான் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்து அது ஒரு சில பேரை கஷ்டப்படுத்துமோ, இல்லை அது ஒரு சில பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்குமோ அப்படின்றத அதெல்லாமே நான் கொஞ்சம் டிசைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நான் கொண்டுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம நிறைய யோசனை பண்ணணும், ஃபேமிலி சர்க்கிளில் கேட்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.